ஹே காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் ஒன்னோட வித்ட்ரால் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓஎல்இ காயினை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்க்கை நீங்கள் எதுவும் கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கான டாஸ்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 500 ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கு. ரிவார்ட் செக்ஷன் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கான ரிவார்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஜெம்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎல்இ காயினாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளைமபிள் இருக்கு இல்லையா, இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஓஎல்இ காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ லிங்க் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 483 ஓஎல்இ காயின் இருக்குது. ஸோ 2 பேர் இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேவா கைஸ், நான் ஆட்ராப் இன்னும் பார்த்தீங்கன்னா லைவில் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் மஸ்ட் ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட மினிமம் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு $130 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பர் டேக்கு $25 கிட்ட வரைக்கும் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற $25 உங்களுக்கு March 24 பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிரும். அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு செமையான லூட். ஓகே கைஸ், இப்போ நான் லிங்க் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் செக்ஷனில் கிளைம் பண்ணுறப்போவும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லிங்க் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண அமௌண்ட் எல்லாம் இந்த இடத்துல காட்டும். ஸோ நான் ஃபஸ்ட் ரெஃபர் பண்ணேன் 248, செகண்ட் ரெஃபருக்கு 241 காயின் கிடச்சிருக்கு. ஓகேவா, எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். க்ளீனாக பாருங்கள், இந்த இடத்துல கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளைம் அப்படிங்கிறத ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ பர்மிஷன் கேட்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டாமாஸ்கில் என்னோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நான் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல லோடிங் ஆகுது. ஸோ இது சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, ஸோ கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓஎல்இ காயின் பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல கிளைமபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்மளோட வித்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த காயினும் ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டோக்கன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓஎல்இ பேலன்ஸ் காட்டுது பாருங்கள். உங்களுக்கு ஓஎல்இ காயினே காட்டாது. ஸோ அது எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்கிறேன். முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாஸ்ட் நெட்வொர்க்கு மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டோக்கன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இம்போர்ட் டோக்கன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டோக்கன் கான்ட்ராக்ட் அட்ரஸ் கேட்டிருந்துருப்பாங்க. இது நம்மளுடைய டெலகிராம்லேயே கொடுத்துருக்கேன். ஓஎல்இ கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓஎல்இ காயின் இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்வாப் லிங்க் நம்மளுடைய டெலகிராம்லேயே நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப்பில் இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட வேலெட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கிவி ப்ரௌசர் அப்படி இல்லைனா மைசஸ் ப்ரௌசர்லேயே பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட வேலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். டெஸ்க்டாப் மோடில் இதெல்லாம் பண்ணணும் கிவி ப்ரௌசரில். ஓகேவா கைஸ், ஒன்ஸ் நீங்கள் வேலெட் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் டோக்கன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் ஓஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த காயின் வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓஎல்இ கீழே இடிஹெச் வந்துடும். ஸோ இப்படி வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஓஎல்இ காயின் நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 488 ஓஎல்இ காயின் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 487 பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ண போகிறேன். மீதி பேலன்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, ஒரு காயின் கிட்ட அப்படியே இருக்கட்டும். 487 சொல்லிட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு இருக்கும். அந்த அப்ரூவ் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிடணும். அது பண்ணி முடிச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வாப் ஆப்ஷன் வரும். இந்த ஸ்வாப்பை கிளிக் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஸ்வாப் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா மெட்டாமாஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஸ்வாப்பு. ஸோ இந்த ஸ்வாப் இப்படி நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி வரணும். ஸ்வாப் சப்மிட்டட் வந்துடுச்சுன்னா தான் உங்களோட ஓஎல்இ எல்லாமே இடிஹெச்க்கு ஸ்வாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஸ்வாப் பண்ண அந்த ஓஎல்இ காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் இடிஹெச்சாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் $27 கிட்டே இப்போ என்கிட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎல்இ காயினை வித்ட்ரா பண்ணணும். இந்த இடிஹெச் எப்படி ப்ரோ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா இடிஹெச் அதாவது பிஎன்பி இடிஹெச்சை பார்த்தீங்கன்னா
பிளாஸ்ட் இடிஹெச்சை நம்ம பிரிட்ஜ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அந்த பிரிட்ஜில் போயிட்டு இந்த இடிஹெச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பிஎன்பி இடிஹெச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம். இதுதான் ப்ராசஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி OALE காயினை கலெக்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறது அந்த ப்ராசஸ் போட்டுட்டேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் AirDrop லைவ்ல தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and டாடா கைஸ்.